இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து கெட்ட பழக்கத்தை விட்டிங்கன்னா அது நாங்கள் பொறுப்பு இல்லை. ஊபஸ் இந்தியாவில் கணவனை டைவர்ஸ் செய்த மனைவி 10,000 டிஷ்யூ பேப்பர் கேட்டு மனு தாக்கல். சயின்டிஃபிக்காக சும்மா இருக்கிறது பேசலாம் நான் வந்திருக்கேன். எனக்கு வந்து ஓவர் திங்கிங் பிரச்சனை இருக்கு எனக்கு. என்ன ஒன்றுக்கு வேற வர மாதிரியே இருக்கேன். பா என்ன இன்னும் கொஞ்சம் ஒன்றுக்கு வர மாதிரி இருக்கே. பா சரி ஒன்று போயிருந்துக்கங்க. இது நோட்டிஃபிகேஷனு. ஊபஸ் இந்தியாவில் கணவனை டைவர்ஸ் செய்த மனைவி 10,000 டிஷ்யூ பேப்பர் கேட்டு மனு தாக்கல். பெத்தூரில் வர ஆரம்பிச்சுட்டு பெரிய மலை வரக்குள்ளே போயிடும். I choose a lazy person to do a hard job. Because a lazy person will find an easy way to do it. பில் கேட்ஸ் ஏன் அப்படி சொன்னார்? ஹார்ட் ஒர்க்கர்ஸ் என்றைக்குமே ஒரு ஜாபை முடிக்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுப்பாங்க. அது ரொம்ப டைம் கன்சியூமிங் ப்ராசஸ் அவங்க கையில் எடுத்து. ஆனால் லேசி பசங்க, இந்த சோம்பேறி பசங்களுக்கு அப்படி கிடையவே கிடையாது. எப்படா இந்த வேலையை சீக்கிரம் முடிக்கலாம், எப்படா மல்லாக்கப்படுத்துட்டு வானத்தை பார்க்கலாம், அதில் மட்டும் தான் அவங்களோட ஃபுல் கான்சன்ட்ரேஷன் இருக்கும். ஸோ மற்ற வேலை அந்த அவங்களோட இனிமையை டச் பண்ண கிளற அவங்க என்றைக்குமே விட மாட்டாங்க. இந்த சோம்பேறி பசங்கனால தான் நிறைய இன்வென்ஷனே கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு தான் சொல்கிறாங்க. லிஃப்ட்டு, வாஷிங் மிஷின், பால் பாயிண்ட் பென்னு, எலக்ட்ரிக் டூத் ப்ரஷ்ஷு, மைக்ரோவேவ் ஓவன் சொல்லிகிட்டே போகலாம். சோம்பேறி பயல்களுக்கு பின்னாடி இப்படி ஒரு ஹிஸ்ட்ரியா அப்படி தானே தோணுது. ஸோ பில்கேட்ஸ் சொன்ன மாதிரி சோம்பேறித்தனை சோறு போடும், அந்த சோத்தில் மண்ணலையும் போடும். ஸோ சோறு வேணுமா மண் சோறு வேணுமான்னு நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. டூ மச் லேசினஸ் இஸ் அ டேஞ்சர். எல்லாத்தையும் தள்ளி 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 போடுற பழக்கம் உங்களுக்கு இருக்கா? பேண்ட்டை கூட சரியாக மாட்டாமல் அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் தள்ளி தான் போட்டுருக்கீங்களா? இந்த குட்டி கதை அந்த தள்ளி 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 போடுற பழக்கத்தை கம்ப்ளீட்டாக மாற்றுங்க நான் நம்புகிறேன். இது லியோனார்டோ டா வின்சியோட ஒரு அழகான குட்டி ஸ்டோரி. Leonardo was among the most important painters of the Italian Renaissance. டாவின்சி ஒரு ஜீனியஸ் அப்படின்னே சொல்லி ஆகலாம். பெயிண்டிங், அனாட்டமி, ஆர்ட், இன்ஜினியரிங் அப்படிங்கிற பல கலைகளை பிரித்து பார்க்குறவருன்னு தான் சொல்லி ஆகும். ஆர்ட்டை எடுத்துக்கிட்டா அப்படியே பண்ணிக்கிட்டு இருப்பாரு. திடீர்னு அனாட்டமி பக்கம் போய் பாடிஸை பிரித்து பார்ப்பார். அப்படி இன்ஜினியரிங் பக்கம் போய் உதுங்கடா சங்க அப்படின்னு மெஷின் டிசைன் பண்ணிக்கிட்டு இருப்பார். ஸோ இந்த க்யூரியஸான திங்ஸை நோக்கி புது புது விஷயங்கள் நோக்கி அவரோட மைண்ட் அப்படியே போய்கிட்டே இருக்கும். இதனாலேயே அவரோட அந்த எப்பிக் மோனாலிசா பெயிண்டிங் வர 16 வருஷம் கிட்ட ஆச்சு அப்படின்னு சொல்லி ஆகலாம். அந்த 16 வருஷம் தள்ளி 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 போட்டு கடைசியில் ஸ்விமேட்டோ அப்படிங்கிற ஒரு அழகான டெக்னிக்கை யூஸ் பண்ணி மோனாலிசா அப்படிங்கிற ஒரு மேஜிக்கல் ஸ்மைல் அடங்கிய ஒரு பெயிண்டிங் உருவாக ஒரு அற்புதமான காரணமாகவே இருந்துச்சு. இது நம்ம டாவின்சி கிட்ட இருந்து எதுக்கு கற்றுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன் கற்றுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாவின்சியை பொறுத்த வரைக்கும் சிம்பிள் தான். ப்ரோக்ராஸ்டினேட் அவர் பண்ணதுக்கு ஒரே காரணம் அந்த டாப் பர்ஃபெக்ஷன் அவர் அட்டைன் பண்ணுறோங்கிற கண்டி தான். ஸோ எண்ட் ஆஃப் த டே டிசைனில் அது ரொம்பவே பர்ஃபெக்ஷனாக வந்துச்சு, ஒரு எப்பிக்காகவே உருவாகி நிற்கிது. பர்ஃபெக்ஷனுக்காண்டி என்றைக்குமே ப்ரோக்ராஸ்டினேட் பண்ணுறது தப்பு இல்லைங்கிறத கண்டிப்பாக இந்த கதை நல்லாவே உணர்த்துது. பட் இமேஜின் பண்ணி பாருங்க, ஒரு ஆண்ட்ராய்ட் ஃபோனு, 150 ரூபா மைக்கு, ஸ்டாக் வீடியோஸ்க்கு பாத்ரூமு, இதை மட்டும் வச்சுட்டு கண்டென்ட் கிரியேஷன் ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு ஏன் தேவையில்லாத வேலைன்னு வேலைக்கு போய் நல்லா சம்பாரிச்சு அதுக்கப்புறம் லைட்னிங், செட்டு, கேமரா குவாலிட்டி இதெல்லாம் வச்சு கண்டென்ட் கிரியேஷன் அழகாக ஸ்டார்ட் பண்ணலாமேன்னு நான் நினச்சிருந்தா இந்த ஒரு சூப்பரான குவாலிட்டியான வீடியோ, யூஸ்ஃபுல்லான வீடியோ இன்னைக்கு இப்போ உங்களுக்கு கிடைச்சிருக்குமா? கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை மாறுறதுக்கும் எல்லாம் தள்ளி தான் போயிருக்கும். ஆனால் சீக்கிரமாகவே இன்னைக்கு கிடைச்சிருக்கு. ஏன்னா இங்கே ப்ரோக்ராஸ்டினேட் நான் பண்ண விருப்பப்படல. ப்ரோக்ராஸ்டினேஷன் இஸ் ஓன்லி ஃபார் பர்ஃபெக்ஷன் பட் நாட் எக்ஸ்கியூஸ் ஃபார் லேசினஸ். பட் சம்டைம்ஸ் யூ டோன்ட் நீட் டு பி தட் பர்ஃபெக்ட் டு கிவ் அ ஸ்டார்ட். இந்த வீடியோ 1 மில்லியன் அடிச்சிச்சுன்னா நாளைக்கு பாலிமர்லேருந்து பிபிசி வரைக்கும் நம்மளை பேட்டி எடுக்க வந்துடுவாங்களே. நம்ம வீட்டுக்கு வெளியே வேறு கார் நிப்பாட்ட இடம் இல்லை, திடீர்னு சாப்பிட்டு தான் போவேன் ஹாலில் வந்து உட்காந்துட்டாங்கன்னா நமக்கு சோறு வைக்க மார்கை வாங்குது. திடீர்னு இவங்க சப்பாத்தி ரொட்டி தான் வேணும்னு நடு வீட்டில் அட்டி போட்டாங்கன்னா
நமக்கு இப்போ அவங்க கூட பேச தெரியாது. என்ன சொல்லுவாங்கன்னு தெரியலையே. ஓவர் திங்க் பண்ணதுனால ரொம்ப பிரச்சனை வருது. மெயின் ஹெல்த் இஷ்யூ தான். மேஜர் வந்துட்டு இந்த ஹார்ட் அட்டாக்கு, பேரலைஸ் ஆகுறது. திங்கிங் அப்படிங்கிறது ப்ரொக்ரெசிவாக இருந்தால் பிரச்சனை இல்லை, அது வந்து ஒரு பாசிட்டிவான திங்கிங்க்கு மேலே போயிடும். ஆனால் நடக்காத ஒரு விஷயத்த நடந்துரும். I have a problem bro. எனக்கு வந்து ஓவர் திங்கிங் பிரச்சனை இருக்கு எனக்கு. ஓவர் திங்கிங்ல 2 வகை இருக்குங்க. ஒன்று டெஸ்லாவா, ஸ்பேஸ் எக்ஸா, ட்ரம்ப்பா, அமெரிக்கன் பார்ட்டியா, கிராக்கை வச்சு எப்படி ஓப்பன் ஏஐக்கு சீக் வர வைக்க, குழந்தைங்க கொஞ்சம் கம்மியாக பெற்றுக்கிட்டோமோ அப்படின்னு எலான் மஸ்க் லெவல் ஓவர் திங்கிங். இன்னொன்று, கக்கா இப்போ தானே போயிட்டு வந்தோம், கழுவுனோமா இல்லையா தெரியலையே. ₹1 திடீர்னு பேன் பண்ணிட்டா செத்தக்கப்புறம் நம்ம நெத்தியில் எவ்வளோ ரூபா வைப்பாங்க? சன்னி லியோன் வந்து நமக்கு திடீர்னு ப்ரப்போஸ் பண்ணிட்டா நம்ம கல்யாணம் மூக்கணாம்பட்டிலையா மண்கட்டிலையா எங்கே வைக்கிறது? இந்த மாதிரி நமக்கு வர ஓவர் திங்கிங். ரெண்டுக்கும் என்ன பெரிய வித்தியாசம்னா, அங்கே அவருக்கு ப்ராப்ளம் சால்விங், கிரிட்டிக்கல் திங்கிங், அனாலிட்டிக்கல் ஸ்கில்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணி பவருக்கு வர, பணம் சம்பாதிக்க, பலத்தை சம்பாதிக்க எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். ஆனால் நமக்கு இங்கே தண்ணி குடிச்சிட்டே ப்ளூட்டோவில் தண்ணி இருக்கான்னு யோசிச்சுட்டு இருப்போம். கையில் காசு இல்லாமல் கைலாஸ் ஐலாண்டை எப்படி வேலைக்கு வாங்கலாம்னு யோசிச்சுட்டு இருப்போம். பட் கவலைப்படாதீங்க, இந்த ஓவர் திங்கிங் ஒரு சூப்பரான சொல்யூஷன் என்கிட்ட இருக்குது. நல்லா தெளிவாக கிளியராக கீனாக கேட்டுக்கோங்க. டோலு போலு அப்படின்னு 2 பேர் இருக்காங்க. 2 பேருக்கு லட்டுனா ரொம்ப பிடிக்கும். அவங்க வீட்டை கிராஸ் பண்ணி காளியா, சோட்டா பீம் 2 பேர் போய்கிட்டு இருக்காங்க. 2 பேருக்கும் காளியா நண்பன், சோட்டா பீம் வந்து பெரிய நண்பனும் இல்லை, பெரிய எதிரியும் இல்லை. சும்மா வந்துட்டு போய்கிட்டு இருக்கான் அவங்க வீட்டுக்கு முன்னாடி. ஜஸ்ட் கிராஸ் பண்ணி போய்கிட்டு இருக்கான் அவங்க வீட்டுக்கு முன்னாடி. ஆனால் இந்த டோலு இருக்கானே, காளியாவையும் கூப்பிட்றான், சோட்டா பீமையும் கூப்பிட்றான். காளியா அவனோட நல்ல ஃப்ரெண்டு, ஸோ அவனை கூப்பிட்டு ஜாலியாக இருக்கான். ஆனால் சோட்டா பீமையும் கூப்பிட்டு அவனுக்கு பிடிச்ச லட்டுவெல்லாம் சோட்டா பீம் சாப்பிட்டு போயிடுறான். ஸோ இதனால அவனுக்கு இருந்த லட்டு போயிடுச்சு. இதனால வெக்ஸான டோலு லட்டு சாப்பிட்றதே கைவிட்டான். ஆனால் போலு அப்படி இல்லை, அவனுக்கு லட்டு பிடிக்கும். அவனுக்கு நல்லா தெரியும் சோட்டா பீமை விட்டா மொத்த லட்டுவையும் அபேஸ் பண்ணிட்டு போயிடுவான் அப்படின்னு. ஸோ அவன் காளியாவை மட்டும் விட்டு அவனோட நட்பை வளர்க்குற வேலையில் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணணும். டோலு போலு கதையில் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, இன்றைக்குமே தேவையான தாட், தேவையில்லாத தாட்னு நம்ம மைண்டை நோக்கி நம்ம மைண்டை கடந்து போய்கிட்டே தான் இருக்கும். நம்ம தான் அதை கரெக்டாக சூஸ் பண்ணணும். டோலு மாதிரி சூஸ் பண்ணி லட்டு போயிடுச்சுன்னா, அதாவது நம்ம மூளை போயிடுச்சுன்னா, மூளையில் உள்ள நியூரான்ஸ் போயிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டம் திரும்ப வர வைக்கிறது. ஏன்னா அந்த நெகட்டிவிட்டிக்கு ஸ்ட்ரென்த் ரொம்ப அதிகம். ஸோ அதை எப்படி கம்மி பண்ண அப்படின்னா பாசிட்டிவான தாட்ஸால தான். ஸோ எப்படி பாசிட்டிவான காளியாவை உள்ளே அனுப்புனானோ டோலு அனுப்புனான். ஆனால் நெகட்டிவிட்டியோட ஸ்ட்ரென்த்து, வீரியம் அதை விட அதிகமாக இருந்தனால அதை அமைக்கிருச்சு. நான் இங்கே அவன் பாசிட்டிவான விஷயத்த மட்டும்தான் உள்ளே அனுப்புனான். ஸோ நெகட்டிவான விஷயமும் சரி, பாசிட்டிவான விஷயமும் சரி வந்து போகும். எதை எடுக்கிறோங்கிறது தான் முக்கியம். நெகட்டிவான விஷயத்தெல்லாம் சும்மா உட்காந்து 3வது மனுஷனை கடந்து போக விடுற மாதிரி, எப்படி ஸ்ட்ரேஞ்சரை நம்ம வீட்டுக்கு உள்ளே கூப்பிடாம அப்படியே கடந்து போக விட்டுருவோமோ, அன்லஸ் ஏதாச்சும் யூஸ் இருக்கும்போது தவிர அப்படியே அதை கடந்து போக விட்டாலே போதும். ஓவர் திங்கிங் கடந்தது. லைஃப்பில் இந்த சும்மா இருக்கிறீங்களே, ஏடே சும்மா இருக்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? சும்மா இருக்கிறது கெட்டது வீடியோவில் சொல்லிட்டு இருந்தேன். ஒன்று சும்மாவே விட மாட்டேன், பார்த்துக்கோ. ஏய் நிறுத்தடா. சும்மா இருக்கிறதுல இருக்கிற சுகத்தை பற்றி தான் பேசவே நான் வந்திருக்கேன். அட ஆமாங்க, சயின்டிஃபிக்காக சும்மா இருக்கிறது எப்படின்னு பேசலாம் நான் வந்திருக்கேன். வீட்டில் சும்மா இருந்தாலே போதும், நம்ம அம்மா இருக்காங்களே சுனாமியே உண்டு பண்ணிடுவாங்க. ஆனால் 1 மணி நேரம் இன்ஸ்டாகிராம் டூம் ஸ்க்ரோல் பண்ணிட்டு ரீல்ஸ் பார்க்காம சும்மா இருக்கிறது, பொழுதுபோக்குக்கு பொண்ணுங்க பின்னாடி போகாமல் சும்மா இருக்கிறது, கஷ்டமான முடிவு எடுக்க கஷ்டப்படும் போது தான் கஷ்டப்படாமல் ரிலாக்ஸாக சும்மா இருக்கிறது, லவ் பண்ணாமல் சும்மா இருக்கிறது, பான் பார்க்காம சும்மா இருக்கிறது, இப்படி சும்மா இருந்தால் மற்ற பிரச்சனையெல்லாம் சும்மா ஆயிடும். இப்படி சும்மா இருந்தால் பிரெயின் ரீசார்ஜ் ஆகும், ஸ்ட்ரெஸ் ரெடியூஸ் ஆகும், ப்ரொடக்டிவிட்டி இம்ப்ரூவ் ஆகும், கிரியேட்டிவிட்டி அண்ட் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் நல்லாவே இம்ப்ரூவ் ஆகும், இம்பல்ஸ், டெசிஷன்ஸ், எமோஷனல் ஆச்சு, இந்த மாதிரி விஷயத்துலேருந்து நீங்கள் அழகாக தப்பிக்கலாம். இன்னும் நிறையாவே. ஆனால் ஒரு குடிகாரன் பிரச்சனை பண்ணுறான்னா அப்போது சும்மா இருக்கிறது தப்பு. வீட்டில் வேலைக்கு போகாமல் தான் அந்தாண்ட சோறு கிங்குன்னு பாட்டு போட்டுக்கிட்டு வீட்டில் சும்மா இருக்கிறது தப்பு. சும்மா இருக்கிறேன்னு சும்மாவே இருக்கிறது தப்பு 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 தப்பு. ஆனால் மைண்டை டீடாக்ஸ் பண்ண சும்மா இருக்கிறது சரி. அட ஆமாம் ப்ரோ, கொஞ்சம் சும்மா இருந்து பாருங்களேன். நீங்கள் ஃப்ரீ டைம் கிடைக்கும் போதெல்லாம் சும்மா இருங்க, ரிலாக்ஸாக இருங்க.
எப்போப்போலாம் உங்களுக்கு ஃப்ரீ டைம் கிடைக்குதோ ரீல்ஸை பார்க்காம கண்டதை போய் பேசாமல் நீங்கள் ஜஸ்ட்டு சும்மா இருங்களேன். அவங்க கண்டிப்பாக உங்கள் பிரெயின் ரீசார்ஜ் ஆகும். அப்போ தான் க்ரியேட்டிவிட்டியான தாட்ஸு, ப்ராப்ளம் சால்விங்கு எல்லாமே உங்களுக்கு ரொம்ப நாள் இருந்த பிரச்சனைலாம் நீங்கள் சும்மா இருக்கும்போது கண்டதை போட்டு யோசிக்காமல் ரிலாக்ஸாக இருப்பீங்க. சும்மா இருந்தே ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா அப்படியே எல்லாமே மாறும். கண்டிப்பாக மாறும். நீங்களே கண்கூடாக பார்ப்பீங்க. இந்த டிஜிட்டல் டீடாக்ஸே இதுதான், சும்மா இருக்கிறது. சும்மா இருங்க, சூப்பராக இருங்க. ஸோ சரிங்க, சும்மா இருங்க, ரொம்ப ஓவர் திங்க் பண்ணாதீங்க. உங்கள் கஷ்டத்தை ப்ரோக்ராஸ்டினேட் பண்ணுங்கள். லேசினஸை லேஸ் பாக்கெட் மாதிரி பிச்சு தூக்கி அங்கிட்டு போய் எரிஞ்சிருங்க. அவ்வளோதான். கெட்டது நல்லதும் நல்லதில் கெட்டதும் கண்டிப்பாகவே இருக்கும். ஆனால் அந்த அளவில் மட்டும்தான் நம்ம கண்ணு எப்பயுமே இருக்கும். இந்த வீடியோவை லைக், ஷேர், கமெண்ட் கண்டிப்பாக பண்ணியிருப்பீங்க. பட்